லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், மறுபடியும் சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிடோட நான் உங்களை சந்திக்க வந்துட்டேன். ஒரு முக்கிய எச்சரிக்கை, இந்த ஷோல காட்டுற எந்த ஒரு ஸ்டன்ஸையும் நீங்க வீட்டுல ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா கொஞ்சம் கூட புத்தி இல்லாம சயின்ஸை பத்தி தெரியாதவங்க பண்ண வேலை இது. இதை நீங்களும் ட்ரை பண்ணீங்கன்னா அந்த லிஸ்ட்ல நீங்களும் சேர்ந்துருவீங்க. இதை மறந்துடாதீங்க. நீங்க இதுக்கு முன்னாடி நிறைய காமெடி ஷோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதை பார்த்து பயங்கரமா சிரிச்சு நீங்க சேர்ல இருந்து கூட கீழே விழுந்திருப்பீங்க. ஆனா இப்படி ஒரு காமெடி ஷோவை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. ஏன்னா இதுல சிரிப்புங்கிற ஃபவுண்டன்ல சயின்ஸ்ங்கிற ரெயின்போவை நீங்க பார்க்க போறீங்க. இது எல்லாத்தை விட முக்கியமா இந்த ஹோஸ்ட் சும்மா பார்க்க ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா சயின்டிபிக் ஃபேக்ட்ஸை உங்களுக்கு எடுத்து சொல்ல போறான். நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப அற்புதமான வீடியோ ஃபுட்டேஜஸ். அதுல காமெடி கண்டிப்பா ஃபுல் டோசேஜ் இருக்கும். நான் இனிமே உங்களுக்கும் இந்த ஷோவுக்கும் நடுவுல இருக்கிற கியூபிட் presenting to you உங்களோட ஃபேவரட் சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். இந்த ஒரு ஷோல மட்டும்தான் நாங்க உங்களுக்கு சயின்ஸும் சொல்லி தருவோம், ஸ்டூபிடான வீடியோஸையும் காட்டுவோம். அடுத்த அரை மணி நேரத்துக்கு உங்க டிவி விட்டு எங்கேயும் போய் விழுந்துடாதீங்க. மறந்து போய் உங்க சேனலை மாத்திட்டு அப்புறம் போச்சேன்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா இந்த ஷோவை பார்த்து நீங்க விழுந்து விழுந்து சிரிக்க போறீங்க. அதுக்கு இந்த மாதிரில விட மாட்டீங்க. இவங்களோட உச்சக்கட்ட முட்டாள்தனத்தை பார்த்து நீங்க பிச்சுக்கிட்டு ஓட போறீங்க. இந்த ஸ்பைடர்மேன் செவுத்துல கம்மு விட மறந்துட்டாரு. நக்கலா லொட்டாங்கையில சுட்டவருக்கு வாய் வெத்தலை பாக்கு போட்டுக்குச்சு. இந்த அக்காவுக்கு கதவை அளக்க டேப் கிடைக்கல போல இருக்கு. பக்கத்து வீட்டு பல்பை இப்படி கூட உடைக்கலாம். இவரு தூம் 4க்கு பிராக்டிஸ் பண்ணி தாம் தூம்னு கீழே வந்தாரு. இவங்களுக்கு பணியில தனியா நிக்கிறவங்களை பார்த்தா பிடிக்காது. அந்த பெல்ட் அடிக்க விட்டுருவாங்க. இவர் லேண்டிங்கு பார்க்கிங்கு வித்தியாசம் தெரியாம பப்பரப்பான விழுந்தவர். மேல இருந்து குதிச்சால ஸ்டூல் உடையாதுன்னு இடுப்பு உடச்சு காமிச்சவர். சார் உடனே போய் ஸ்டூல டாக்டர்கிட்ட காமிங்க, நீங்க நல்ல கார்பெண்டரா பாருங்க. ஐஸ் பனி. சகோதரர்களே, அவ்வளவு பெரிய டைட்டானிக்கே பல்ல காட்ட வச்சது பனிக்கட்டியோட சக்தி. அப்பேற்பட்ட பனிக்கு நம்ம எலும்பெல்லாம் முறுக்கு மாதிரி இல்லையா? இது உங்களுக்கு புரியுது. ஆனா இந்த விஷயத்தை புரிஞ்சுக்காத மாங்கா பசங்க ஊருக்கு ஒருத்தர் இருக்காங்க. இவங்களுக்கு பனியை பத்தி தனித்தனியா கிளாஸ் எடுக்க முடியும். ஆனா படம் போட்டு காட்டலாம். பனிக்குன்னு ஒரு தனி அம்சமே உண்டு. அதனால ஒரு பிரச்சனையில மாட்டினதுக்கு அப்புறமா தான் தெரியும் என்னங்கடாது இது பனியா 7.5 சனியான்னு தோணும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, பனியில விபத்து ஏற்பட்டா உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்தையும் விட முக்கியமா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். உங்களுக்கு பனியை பத்தின சயின்ஸ் தெரியுமா? தெரியாதா? அட ஒன்னும் பிரச்சனை இல்லை, நானே உங்களுக்கு சொல்லித்தரேன். தண்ணீரோட டெம்பரேச்சர் 0 டிகிரிக்கு கீழே போச்சுன்னா அதுல சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸ் உருவாக ஆரம்பிக்குது. இப்படி உருவானதுல ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய கிறிஸ்டலா மாறிடும். இதனால பனி இறுக்கமாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் மாறுது. பனிக்கு மேல இருக்கிற சர்ஃபேஸ் வழவழன்னு இருக்கிறதுனாலதான் அது மேல காலை வச்சோன்னா நம்ம வழுக்கி விடுறோம். இப்படி உறைஞ்ச பனி மேல நடக்கணும்னா அதோட திக்னஸ் குறைஞ்சது 3 இன்ச்சாவது இருக்கணும். அப்ப கூட நடுப்பகுதிகளும் அதோட மேல் பகுதிகளும் எப்பவுமே பலவீனமா தான் இருக்கும். ஆனா ஒரு சில இடங்கள்ல டெம்பரேச்சர் எப்பவுமே ஃப்ரீசிங் பாயிண்டை விட கம்மியா தான் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல பனி ரொம்ப திக்காவும் ஸ்ட்ராங்காவும் இருக்கும். இந்த 100 டன் எடை உள்ள பிளைட்டை அண்டார்டிகால லேண்ட் பண்ணணும்னா இந்த பனி கிட்டத்தட்ட 3 ஃபுட் அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இப்போ டெம்பரேச்சரோட உதவினால பனி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறுங்கிறத இந்த ஃபுட்டேஜ் பார்த்து நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நான் நம்புறேன். ஏன்னா நம்ம இப்பதான் அண்டார்டிகால நடந்த பிளேன் லேண்டிங்க பார்த்தோம். ஆனா ஒரு சில நேரம் இந்த பனிக்கட்டிகள் இதை விட இன்னும் திக்கா மாறும். சோ அதை உடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு திக்கா மாறிடும். அப்படி இருந்தும் சில ஞான பழங்க அதை உடைச்சே ஆகணும்னு கங்கணம் கட்டுவாங்க. எப்படி? அதை நீங்களே பாருங்க. என்ன கடைசி ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. என் உடம்பு கை கால் இடுப்பு எதுவும் ஒழுங்கா இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அதனால நான் தண்ணியில குதிக்க கொழுப்பெடுத்து முன்பின் யோசிக்காம பண்ண வேலையினால இப்ப 3 சக்கர வண்டியில போறதுக்கு பிராக்டிஸ் பண்றாரு. சாதாரணமா 3 இன்ச் பனியை உடைக்கணும்னாலே 1000 பவுண்ட் ஃபோர்ஸ் தேவைப்படும். ஆனா நல்லா இருக்கிற மனக்கட்டையை உடைக்கிறதுக்கு 3 இன்ச் பனியே போதும்னு அண்ணனுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். அண்ணா பேண்ட்டை கட்டும் போது தண்ணி சூடா இருக்கான்னு காலை விட்டு பாத்துக்கலாம்ல. நல்ல வெயில் அடிக்கிற நேரத்துல விட்டுட்டு பனி கொட்டுற நேரத்துல அண்ணன் தண்ணியில முங்கு நீச்சல் அடிக்க முனைஞ்சாரு. இப்ப மூக்கு முக்காய்ச்சி சப்பையானதுதான் மிச்சம். விளைவு தலையில இருந்து தக்காளி சாஸ் நிக்காம கொட்டுது. இதே தண்ணியில நான் அடிச்ச கடப்பாறை நீச்சல ஊரே பாத்துச்சு. நம்ம நீங்க 2 பேரும் பாக்கலன்றீங்க. நம்ம ரெக்கார்டு பண்ணுவீங்க, வந்து பாக்குறேன். இங்க பாரு ஜம்பா. பனி எங்க மெலிசா இருக்குன்னு பார்த்து குதிச்சாரு இந்த மாமிச மலை. இவரோட மன தைரியத்தை பாராட்டி உங்களுக்கு தண்ணி கடையில செல வைக்கிற வாங்கன்னு பனி ஈதிட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி உறைஞ்ச தண்ணியில விழுந்த 20% பேரு 5 நிமிஷத்துல ஷாக்கால உயிரை விட்டுருக்காங்க. நிறைய பேரு 15 நிமிஷத்துல மயங்கிடுவாங்க. நம்மளோட இருமாப்பல இயற்கையிட்ட காட்டலாமா? நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உஷ்ணம் மட்டும் குறைஞ்சிருச்சுன்னா எப்பேற்பட்ட தில்லானவனுக்கும் நடுக்க வந்துடும். இந்த பொதுக்கு அப்புறப்படுத்த ஜேசிபி வர சொல்லுப்பா. சரி, உங்களுக்கு ஐடியா இருக்கா? எலக்ட்ரிசிட்டிங்கிறது ரொம்ப பயங்கரமான விஷயம். ஒரு எலக்ட்ரிக் சேர்ல 2500 வோல்ட் கரண்ட் பாஸ் ஆகும். அப்படின்னா அது நம்ம வீட்டுல வர கரண்ட்டை விட 10 மடங்கு அதிகம்.
அப்படின்னா யார் அதுல உட்கார்ந்தாலும் உட்கார்ந்த அடுத்த நிமிஷமே கத்தம் ஆயிடுவாங்க. அவ்வளவுதானே. எங்க வீட்டுக்கு வர வெறும் 230 வோல்ட் கரண்ட்ல நாங்க விளையாடி பார்க்க போறோம் அப்படின்னு நீங்க முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு எவ்வளவு வாட்ஸ் பவர்ஃபுல்லா இருக்கும், நீங்க எப்பேற்பட்ட பல்புன்னு அப்ப தெரியும். இப்போ இந்த சாம்பிளை பாருங்க. யோ, இதெல்லாம் ஒரு வேலை. என் சர்வீஸ்ல நான் எத்தனை பிளக்க பார்த்திருக்கேன். பெருசு ஏன் இப்படி பேயாட்டம் ஆடினார் நினைக்கிறீங்க? இதுக்கு ஒரு மூலையில ஈஸ்டரை போட்டு பேயாம உட்காந்துருக்கலாம். இதுதான் மசில்ஸ்ல ஏற்பட்ட ஒரு கிராபிங் எஃபெக்ட். பொதுவாவே கரண்ட்டுக்கு அது மேல கை வைக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும். என் உயிரே போனாலும் சரி, இனிமே இந்த பிளக்க நான் கையால தர மாட்டேன், நான் போய் என் பொண்டாட்டி அனுப்புறேன். ஓப்பனா இருக்கிற ஒரு வயரை தொடர்றது ரொம்ப ரிஸ்கான வேலை. எதுக்கு சொல்றேன்னா, நமக்கும் கரண்ட்டுக்கும் 10 பொருத்தமும் அமோகமா இருக்கும். இதுக்கு பின்னாடி ஒரு சயின்டிபிக் ஃபேக்ட் இருக்கு. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. என்னப்பா நீ முதல்ல அதை சொல்லுன்றீங்க இல்ல? கரண்ட்ங்கிறது தடை இல்லாம ஃப்ளோ ஆகிறதுக்கு ஒரு பாத் கண்டிப்பா அதுக்கு தேவைப்படும். அதுக்கு பேர் தான் சர்க்கியூட். கரண்ட் எந்த பொருள் மூலமா பாஸ் ஆகுமோ அது எல்லாத்தையும் வச்சு நாம ஒரு சர்க்கியூட்டை உருவாக்க முடியும். உப்பு தண்ணியில கூட எலக்ட்ரிசிட்டி ரொம்ப பிரமாதமா பாஸ் ஆகும். இப்ப நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா 70% தண்ணியும் அதோட உப்போட கலவையும் இருக்கும். கரண்ட் நமக்குள்ள பூந்து விளையாடுறதுக்கு இந்த ஒரு காரணம் போதாதா? இதனாலதான் காதல கரண்டோட ஒப்பிடுறாங்க. சயின்டிபிக்கா சொல்லணும்னா நம்ம உடம்பு ஒரு பிரமாதமான கண்டக்டர். கரண்ட் பாஸ் ஆகாத பொருட்களுக்கு பேரு இன்சுலேட்டர். உதாரணத்துக்கு ரப்பர்ல செய்யப்பட்ட ஷூஸ். இது அந்த சர்க்கியூட்டை முழுமையடைய விடாது. எப்படின்னா நம்ம பாடி கிரவுண்ட் ஆகாதனால சர்க்கியூட் முழுமையடையாது. அதனால நம்ம ஓபன் வயர்ஸ் தொட்டா சர்க்கியூட் நம்ம மூலமா முழுமையடைஞ்சிடும். $8000 எலக்ட்ரிக் ஃபென்ஸ்ல கரண்ட் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இந்த கரண்டால ஒரு அணிலுக்கு கூட எதுவும் ஆகாது. ஆனா இந்த ஆனமடையம் செய்யற அழிச்சாட்டியத்தை பாருங்க. வேலியில போற கரண்ட் எடுத்து எதுக்கு வேட்டிக்குள்ள விடுவானே, எதுக்கு சொட்ட தலையை ஊரு காட்டுவானே. இதுல சயின்ஸ் எங்க எட்டி பார்த்ததுன்னா, அண்ணனோட முட்டி தர தட்டினதுனால சர்க்கியூட் முழுமை அடையறதுக்கு இந்த முட்டாள் ஒரு முழுமையான காரணம் ஆயிட்டாரு. இவர் முட்டி தரையில தட்டி எர்த்த வாரி வழங்கி கரண்ட்டுக்கு பிடிச்ச மனுஷனா மாறிட்டாரு. கரண்ட்ல விளையாடுறது மட்டும் இல்ல, கரண்ட்ல விளையாடுறவங்க பக்கத்துல கூட யாரும் நிக்க கூடாதுன்றதுக்கு இது உதாரணம். இந்த முக்காமண்டைய உஷார ஷூ போட்டு கரண்ட் புடிச்சிட்டு பக்கத்துல நின்ன பேர் பாடியை டெட் பாடி ஆக்க பாக்குறான். கரண்ட்டுக்கு இதான் சாக்குன்னு 2 பேருக்குமே சாக்கு கொடுத்துச்சு. இந்த மக்கு பசங்க 2 பேரும் கரண்ட் ட்ரெண்ட்ல இல்ல. கரண்ட் பெருசா எங்க நட்பு பெருசா அப்படி நீங்க ஒரு பட்டி மண்டபமே நடந்திருக்கு. பேசி பார்த்து பதில் கிடைக்காதனால கரண்ட்டை கிள்ளி பார்க்க முடிவு பண்ணிட்டாங்க. அது 4 பேர் கையை பிடிச்சிக்கினேன். உங்களுக்கு தெரியாம உங்களுக்குள்ள ஒரு கருப்பு ஆடு ஒளிஞ்சிட்டு இருக்கு. கடைசியா நின்று உங்க ஃப்ரெண்டு ஒருத்த மட்டும் ஷோ போடாம வெறுங்கால நிப்ப இங்கே வேண்டிட்டு வந்திருக்கான். கூடா நட்பு கேடாய் முடிந்தது. நாங்க 5 பேரு, எங்களுக்கு பயமே இல்ல. இப்ப சிட்டியே எங்க கண்ட்ரோல் இருக்கு. இது நான் சொல்லியே ஆகணும். உங்களுக்கே ஷாக்கிங் கூட இருக்கலாம். நாங்க கரண்ட் பில் கட்டுறதே இல்ல. இது நான் சொல்லியே ஆகணும். எங்களுக்குள்ள ஒருத்தர் ஷூ போடாம நின்னதுல எங்க 4 பேர் ஷூ பிஞ்சுது. இது நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ காமிச்சேன். உங்கள் அந்த புறத்தில் இருக்கும் வேலியில் மின்சாரம் பாய்கின்றது. அந்த வேலியில் உங்கள் வாளை விட்டால் காலை கிளப்பி கொண்டு ஓடுவீர்கள். பன்றிக்கு நன்றி கூறி குன்றின் மேல் அமர்ந்தான் பன்னி மூஞ்சுவாயன். எங்க கிட்ட இந்த வீடியோஸ் வந்தப்போ ஒரு ரிசர்ச் மூலமா எங்களுக்கு இந்த டேட்டா கிடைச்சது. ஜஸ்ட் அமெரிக்கால மட்டும் ஒவ்வொரு வருஷமும் 20,000க்கும் மேற்பட்ட பசங்க ஷாப்பிங் கார்ட்ல அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆறாங்களாம். சரி வாங்க அந்த ரிசர்ச் வீடியோல அப்படி என்னதான் இருக்குன்னு பாத்துருவோம். We're the street bobsled team. Come on, bobsled, here we go. Here we go, baby. Bobsled, oh! சயின்ஸ் மிஸ் கிண்டல் பண்ணா இப்படிதான் ரோட்ல சயின்டிபிக்கா கீழே விழுவோம். பொதுவா பெரிய ட்ரக்கோட டயரை பாத்தீங்கன்னா நல்ல குண்டா தடியா இருக்கும். அப்பதான் தடைகளை மீறி அதால அழகா உருண்டு போக முடியும். ஆனா ஒரு ஷாப்பிங் கார்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட வீல்ஸ் ரொம்ப சின்னதா ஒல்லியா இருக்கும். அதனால ஸ்டோர்ஸ்ல கம்மியான ஃபிரிக்ஷன் இருந்தாலே இதால ஈஸியா மூவ் பண்ண முடியும். ஆனா இந்த குட்டி சக்கரங்களுக்கு தடைகள் வரும்போது பெரிய சக்கரம் மாதிரி இதால ரியாக்ட் பண்ண முடியாது. அதோட இம்பாக்ட ஷாப்பிங் கார்ட் தாங்காது. ஆர்வ கோளால இந்த கார்ட்ல யாராவது உட்கார்ந்து வந்தாங்கன்னா சின்ன தடை ஏற்பட்டாலும் சென்டர் ஆஃப் மாஸ் அதிகமா இருக்கிறதுனால கார்ட் அப்படியே குப்பர் அடிச்சு விழுந்து உட்கார்ந்தவருக்கு மூக்கு வாயெல்லாம் பஞ்சர் ஆயிடும். இந்த அறிவாளி காருக்கு பின்னாடி கார்ட்டை கட்டிட்டு அடிபடாம இருக்க ஹெல்மெட் வேற. அது மூளை இருக்கிறவங்க போட வேண்டியது, உனக்கு எதுக்கு? இந்த மாதிரி அட்டம் பண்ணி அடிப்படக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோவை உங்களுக்கு எடுத்து காட்டுறோம். சிரிப்பா இருக்க நீங்களும் அதுல ஏறி போகாதீங்க, அப்புறம் பெரிய சிரிப்பாயிடும். இவங்க 2 பேர் எதுக்கு வேலை மெனக்கிட்ட அதுல டபுள் சர்ச்சின்னு கீழே வராங்க தெரியுமா? ஹெல்மெட் போட்டாலும் மண்டை உடையதா உடையலன்னு செக் பண்றாங்க. சக்சஸ், நல்ல ஹெல்மெட், மண்டை உடையல. ஆனா மூக்குல மட்டும் ஏன் ரத்தம் வருது? இவன் என்ன பண்ணலாம்? இவன் உடறது இல்லாம சின்ன பையனை சேர்த்து கூட்டு போறானே. ஓ உலக சின்ன பசங்களே, இந்த மாதிரி பூச்சாண்டி பேச்சை நம்பி கார்ட்ல ஏறி உட்காராதீங்க. அவன் உங்க ஆர்ட் மேலேயே பெல்ட் அடிப்பான். இந்த கம்மல் போட்ட கிறுக்கு பையன் மஞ்சள் சட்டியை போட்டுக்கிட்டு ஏதோ மங்களகரமா பண்ண போறான்னு நினைக்காதீங்க. மண்டை உடையறதுக்கு வழியை காட்டுறான். ஏன் கடல்ல குதிக்க வேண்டியதானே? ஆழம் கம்மியா இருக்கப்பா. என் கேர்ள் ஃப்ரெண்டே லுக்கு விடுற. தோட்டத்துக்கு தண்ணியை பார்த்து சொன்னா பாஞ்சு போய் தோட்டத்திலே விடறான் ஒருத்தன். தள்ளிட்டு போறவனை நம்பி கார்ட்ல ஏறி உட்கார்ந்தான் இந்த பதறு. விளைவு
புதர்ல போய் செடியை புடுங்க விட்டாங்க. Where are you? What are you doing here? What's ஒரு முட்டாள தேடினா 1000 பேர் கிடைப்பாங்கன்னு யாரோ சொல்லிருக்காங்க. கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள வந்து நிப்பாங்களாம். ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு கார்ட்டுக்கு கீழே காத்தடிச்ச டியூபை வச்சா அடிப்படாதுன்னு நினைச்சிட்டாரு இவரு. ஆனா கிழிஞ்சது டியூப் மட்டும் இல்ல, சாரோட பேண்ட்டும் தான். இங்க பாருங்க, காருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். ஆனா இப்பெல்லாம் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் கார் வச்சிருக்காங்க. அதை பல பேர் ஜாலியா யூஸ் பண்றாங்க. பைக்கை வச்சு மட்டும் இல்ல, காரை வச்சு கூட இப்பெல்லாம் நிறைய பேர் ஸ்டண்ட் பண்றாங்க. உங்க நல்லதுக்கு சொல்றேன், டிரிஃப்டிங் எல்லாம் ப்ரொஃபஷனல்ஸ் பண்றதை வேடிக்கை மட்டும் பாருங்க. நீங்க ட்ரை பண்ணாதீங்க, நிறைய ரிஸ்க் இருக்கு. ஹைவேல போகும்போது ரோடு காலியா இருக்கேன்னு டிரிஃப்ட் அடிச்சீங்கன்னா ஷிஃப்ட் போட்டு ஹாஸ்பிட்டலே தான் இருப்பீங்க. டைமிங் தெரியாம டிரிஃப்ட் அடிச்சா என்ன ஆகும்? மெக்கானிக் புதுசா ஒரு வீடு வாங்குவாரு. பாக்குறதுக்கு ஒரு சின்ன பசங்க விளையாட்டு மாதிரி இருந்தாலும் பெரிய ஆளுங்க கூட இது அட்டெம்ப்ட் பண்ணி பெரிய பெரிய பல்பு வாங்கியிருக்காங்க. ஏன்னா இந்த டிரிஃப்டிங்க்கு பின்னாடி இருக்கிறது உங்களுக்கு தெரியாத ஒரு சயின்ஸ். சாதாரணமா பாத்தீங்கன்னா காரை ஸ்லைட் பண்ணாமலே ரோட்ல டிரைவர்ஸ் அழகா திருப்புவாங்க. ஆனா டிரிஃப்டிங் காரை ஸ்லைட் பண்ணி தான் திருப்புவாங்க. இந்த டிரிஃப்டிங்ல யூஸ் பண்றது காரோட இனர்ஷியா. ஏன்னா கார் நேரா போயிட்டு இருக்கும். இங்கதான் அவங்க சர் நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனை யூஸ் பண்றாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, டிரைவர்ஸ் காரை ஸ்பீடா ஓட்டும் போது டர்னிங்ல டயரை குயிக்கா திருப்புவாங்க. அப்படி பண்றதுனால பின்னாடி இருக்கிற டயருக்கும் ரோட்டுக்கும் இருக்கிற ஃபிரிக்ஷன் குறையும். இதனால கிரிப் ரொம்ப கம்மியாகும். காரோட பின்பகுதி வெளிப்புறமா டர்ன் ஆகும். இந்த டர்னிங் முடிஞ்ச உடனே ஸ்டீரிங்கை மறுபடியும் ஸ்ட்ரெயிட் ஆக்கும் போது டார்க் குறையும். ஆனா பின் டயர்ஸோட கிரிப் அப்படியே தான் இருக்கும். என்ன பாத்தீங்களா? இப்ப தெளிவா புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சுன்னு ட்ரை பண்ணாதீங்க, பாக்குறதோட நிறுத்துங்க. இங்க பாருங்க மக்களே, இந்த காலத்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பசங்களுக்கு நீங்க டிரைவிங்க பத்தி கொஞ்சம் நல்லது எடுத்து சொன்னாலே போதும், உடனே ஈகோ ஹர்ட் ஆயிடும். எல்லாம் தெரியும், நீங்க நிறுத்துங்கன்னு வாங்க. டிரைவிங்க பத்தி என்கிட்ட பேசுறேன்னு வாங்க. இங்க பாருங்கண்ணா, முதல்ல சைக்கிள் ஓட்ட தெரியாது நீங்க, அப்புறம் பைக் ஓட்ட தெரியாது நீங்க, இப்போ கார் ஓட்ட மட்டும் ஏன் நான் தெரியாதுன்னு டிரிஃப்டிங் தெரியாதுன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. இது ரொம்ப தப்புங்கண்ணா. பாத்தீங்கல்ல, நாங்கெல்லாம் சைக்கிளே சறுக்கு பொறுக்குன்னு ஓட்டுவோம். காரை குடுத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு முறுக்குவோம்ல. போஸ்ட் கம்பத்துக்கு பின்னாடி என்னடா போஸ்? அண்ணே, டிரிஃப்டிங்ல இருக்கிற சயின்ஸை நீங்க உள்வாங்காதனால உங்க பின் டயர் உள்வாங்கிச்சுனே. நீங்க கார் ஓட்டுறதுக்கு லாய்க்கு இல்லைங்க, கை தட்டுறதுக்கு மட்டும்தான் லாய்க்குனே. இந்த டிரைவருக்கு டர்னிங் வரதுக்கு முன்னாடியே ஆர்வம் ஜாஸ்தியாகி ஸ்ட்ரெயிட் ரோட்ல டிரிஃப்டிங் அடிச்சாரு. என்ன ஆச்சு? கார் வாயை பொழந்துச்சு. இத பாத்தீங்களா? வரும்போதே அவுட் ஆஃப் கண்ட்ரோல், ஒன்னும் பண்ண முடியாது. வர ஸ்பீட் அப்படி, டிரிஃப்ட் அடிச்ச ரோடு அப்படி, எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ வேலையை பார் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஓட்டினவர் தான் சாரு வராரு. இப்போ ஒரு வாட்டி ப்ரொஃபஷனல் டிரிஃப்டிங் அப்படின்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, வாவ், எப்படி ஸ்டீரிங் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இவர் காரை திருப்பிட்டு வரதை பார்த்தா ஒரு அழகான பெயிண்டிங் மாதிரி இல்ல? நம்ம அடிக்கிற டிரிஃப்டிங் இந்த பெயிண்டிங் மாதிரி வரணும்னா முதல்ல நமக்கு டிரிஃப்டிங் வருமானு ஐ திங்க் பண்ணணும். இல்லன்னா இப்படிதான் 4 கோடி ரூபாய் கார்ல 4 பக்கமும் கோடு விழும். அதுக்கு என்ன பண்றது? டிரிஃப்டிங் கத்துக்கணும்னா 4 இடத்துல விழுந்துதான் ஆகணும். அதையெல்லாம் பார்த்தா முடியுமா? அடங்கொன்னியா கோடு உன் கார்ல விழுந்தா பரவாயில்ல, எதுக்கியா ஊராங்கார்ல கோடு போடுற? இவ்வளவு அர்ஜென்ட்டா வளைச்சு எதுக்கு 2 காருக்கு நடுவில் போய் பார்க் பண்ணானோ என்னவோப்பா. நமக்கு ஒரு வீடியோ கிடைச்சது. இந்த ரெட் கலர் காரை பாருங்க. இதுல உட்காந்து ஓடுற டிரைவர் இப்ப அவமானப்படுவாரா மாட்டாரா? ஆரம்பம்லாம் கலகலா இருக்குது, ஸ்பின்னு சூப்பரு, வளைக்கிறதுலாம் நல்லா வளைச்சாரு. ஆனா இவங்க அப்பா என்னமோ இந்த ஊரே வளைச்சு போட்ட மாதிரி நடு ரோட்ல காரை வளைக்கிறது தப்பு தானே? எதிர்க்க போற காரனுக்கு எதுக்கு நீ 7.5 கூட்டுற? நல்ல சிவப்பு கலர் கார்ல கோடு வாங்கினத அர்ஜென்ட்டா போய் உங்க வீட்டுல காட்ட போயிட்டு இருக்காரு. நீ எதுக்கு நிக்கிற? நீ கிளம்பு. மாட்டினா பங்காளியும் சேர்த்து பொழப்பாங்கல்ல. நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு குழந்தைத்தனம் எப்பவுமே ஒளிஞ்சிருக்கும். அதே மாதிரிதான் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு டார்சன் எப்பவுமே மறைஞ்சிருப்பான். அதனால எப்ப நமக்கு சந்தர்ப்பம் கிடைச்சாலும் சரி, தொங்கறதுக்கான வாய்ப்பை நாம விட்டு கொடுக்கறதே இல்ல. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நீங்க விட்டுருக்கீங்களா? இல்ல, கரெக்ட் தானே? ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல, நீங்க என்னைக்காவது இந்த மாதிரி எல்லாம் தொங்கணும்னு நினைச்சிருக்கீங்களா? கைத்துல தொங்கிக்கிட்டே போய் கேமரா மேலேயே விழுந்தான். இதை பார்த்தா எல்லாருக்கும் சிரிப்பு தான் வரும். வெறும்னே சிரிச்சா மட்டும் போதாது, இப்படி இடிக்கிறதுக்கு காரணம் ஒழுங்கா சயின்ஸை படிக்காததுதான். இப்ப நீங்களும் சிரிச்சுக்கிட்டே சயின்ஸை பத்தி புரிஞ்சுக்கோங்க. நாம எகிரி ஒரு கயிறை பிடிச்சு தொங்கும் போது இனர்ஷியாவால நம்ம அப்படியே முன்னாடி போவோம். ஒருவேளை நீங்க கயிறோட உதவியால சரியா முன்னாடி போலனா சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் உங்களை அப்படியே ரவுண்டா சுத்துற மாதிரி செய்யும். உங்க வேகம் எந்த அளவுக்கு இருக்கோ சர்க்கிள் அந்த அளவுக்கு பெருசாகும். இந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் உங்களை எப்படி சுத்துற மாதிரி செய்தோ அதே அளவுக்கு டென்ஷன் கைத்துக்கும் ஜாஸ்தி ஆயிட்டே போகும். ஒருவேளை நீங்க குதிக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா சரியான டைமிங் கிடைக்கிற வரைக்கும் நீங்க பொறுமையா இருந்துதான் குதிக்கணும். அப்படி இல்லைன்னா புவியீர்ப்பு சக்தி உங்களை அது இஷ்டத்துக்கு இழுத்து கொண்டு வந்து தரையில போட்டுரும். அப்புறம் என்ன, ஐயோ அம்மானு புலம்புவோம். கமான் அங்கிள், தொங்குறதுல உங்களை மிஞ்சர் ஆள் இந்த ஏரியாலே கிடையாது. உங்க வீட்டுக்கார மாட்ட நீங்க தொங்குறத இந்த ஊரே பார்த்துருக்கு. அவங்க சொன்னதுனால தான் உங்களுக்கு இந்த வாய்ப்பே கொடுத்துருக்கோம்.
வெரி குட், பிரமாதமா பண்ணீங்க. ரவுண்டெல்லாம் நல்லதா இருக்குது, ஆனா கட்டை வருது பார்த்து. உங்க ஆரம்பம்லாம் பயங்கர உற்சாகமா இருந்தது, அதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா ராங் டைமிங்ல ஒரு சுத்தல் விட்டீங்க பாருங்க, அங்கதான் பொத்தலாச்சு. உங்களோட தைரியமான முயற்சிக்கு எங்களுடைய நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். நீங்க இந்த குட்டையை சுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஞானப்பழம் நாங்க ஒரு பட்டம் கொடுப்போம், கூடவே உங்களை வேர்ல்டு ஃபேமஸ் ஆக்கி விட்டுருவோம். ரெடியா? கமான் ஜாக்கி. ஏத்தி விட்டா போதுமே, பேத்தி இருக்கிறது கூட மறந்துடும். சரி விடுங்க பாட்டிக்கா, நம்ம தப்பு இல்லை, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தப்பு. நீங்க சுத்துற பாதையில அவங்க எதுக்கு மரத்தை வளர்த்தாங்க? நாம ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம். ஆபத்து ஆர்டர் பண்ணி வாங்குறவங்கள பாத்திருக்கீங்களா? இவரெல்லாம் அந்த லிஸ்ட் தான். அண்ணன் வந்ததை ஸ்லோ மோஷன்ல பாருங்க. சும்மா இருந்த மரத்தை தட்டி அவரு காலை உடச்சிட்டாரு. இதுக்கு அந்த மரம் என்ன பண்ணும்? வந்தவன் மரம் மண்டையா இல்லையா? ஒண்ணு மரம் இல்லாத இடத்துல சுத்தி இருக்கணும், இல்ல இப்படி சுத்துற எண்ணத்தை தலையை சுத்தி தூக்கி போட்டுருக்கணும். ரெண்டும் இல்ல. அதான் நம்ம SOSக்கு வந்துட்டாரு. தொங்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்தீங்கன்னா இப்படி பங்கமா இருப்பீங்களா? தூண்டில்ல மாட்டின மீன் எப்படி கஷ்டப்படும்னு இவர் மீனா இருந்து ட்ரை பண்ணிருக்காரு. இவருக்கு தூண்டில் போட்டு பிடிச்சவரை இவரை தூண்டி விட்டவர் போல இருக்கு. செய்யறதெல்லாம் செஞ்சு போட்டு ஓ டியரை எவனாவது இப்படி பண்ணுவானா? இவரை சுழட்டி அடிக்கிறத வேடிக்கை பார்க்க சுத்தி எவ்வளவு பெரிய கூட்டம். யாராவது வேணான்னு தடுத்தாங்களா? ஒருவேளை ஊர் பூரா கடன் வாங்கிட்டு தண்ணியில மறைஞ்சிருந்தாரோ, அவரதே இப்படி தூண்டில் போட்டு தூக்கிட்டாங்களோ? That's probably a broken leg. Probably. Could be a hospital. Oh dear, oh dear. எவ்வளவு ஆறாமரை வந்து விசாரிக்கிறாங்க பாருங்க. கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு முன்னாடி ஏன்ஷியன் கிரீக்ல முதல் முறையா இந்த ஒலிம்பிக் விளையாட்டை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப கூட இந்த டிஸ்க்ஸ், மண்ணு, கல்லு, இரும்பு வச்சு தயாரிச்சது எல்லாமே எப்படி அந்த மக்கள் அன்னைக்கு பயன்படுத்தினாங்களோ அதேதான் இப்பவும் நடக்குது. வேகமா போக நினைச்சு பிளாஸ்டிக்கை பிராக்டிஸ்ல சுழட்டி விட்டவர் தானே சுழண்டி கீழே விழுந்தார். புது ரெக்கார்டு உருவாக்குனார்ல கீழே விழுந்ததுல. ஒரு வாட்டி நான் கூட டிஸ்க தூக்கி போட்டேன்ல, அதுவும் கோவத்துல. அவசரப்படாதீங்க, அந்த டிஸ்க் இல்ல, காம்பாக்ட் டிஸ்க தூக்கி போட்டேன். நான் ஒரு சாதாரணமான ஆக்டர். இந்த அத்லெட்டிக்ஸ் பத்திலாம் நான் எப்படி யோசிக்க முடியும்? அதுல முக்கியமா இதுல நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. இந்த ஸ்பின் ஸ்பீடை கவனிக்கணுமா, ஆங்கிள் கரெக்டா இருக்கணுமா, இதெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டங்க. நீங்களே ஒரு வாட்டி பாருங்களேன். உங்க உடம்பு நீங்க சுத்தும் போது சுத்துறதுல ஏற்படுற ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் தான் டார்க். நீங்க எவ்வளவு வேகமா சுத்துறீங்களோ அவ்வளோ டார்க் உருவாகும். அந்த டிஸ்கஸோட வெலாசிட்டியும் அதே அளவுக்கு அதிகமாகும். அப்புறம் சார், நியூட்டனோட முதல் லா என்னன்னு உங்களுக்கே தெரியும்ல? எந்த ஒரு ஆப்ஜெக்டா இருந்தாலும் வெளி ஃபோர்ஸ் வந்து அதை தடுக்கிற வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் போய்கிட்டே தான் இருக்கும். ஒருவேளை டிஸ்கஸை ரொம்ப தூரம் தூக்கி போடணும்னு நினைச்சா அதோட ஆங்கிள் 35 டிகிரிஸா இருக்கணும். நீங்க இந்த டிஸ்கஸை விடும்போது அது ஒரு சர்க்கிள் இருக்கிற டேன்ஜென்ட் மாதிரி வெளியே போகும். அதோட வேகமும் ரொம்ப அதிகமா இருக்கும். டிஸ்கஸ் த்ரோ பண்ற கரெக்டான முறை இதுதான். ஒருவேளை நீங்க ரொம்ப வேகமா சுத்துனீங்கன்னா டிஸ்கஸ் பறக்கிறதுக்கு முன்னாடியே நாம சுருண்டடிச்சு கீழே விழுந்துருவோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த டேலண்ட் இருந்தா இந்த தாடிக்கார அங்கிள் மாதிரியே நீங்களும் கரெக்டா அடிக்கலாம். ஹேர் ஸ்டைலும் தாடியும் சூப்பரா இருக்கு அங்கிள், டபுள் டோனு. பாத்தீங்களா, இந்த டிஸ்கஸ் அங்கிள் யாருக்கிட்டே டிஸ்கஸ் பண்ணாம டிஸ்க தூக்கி கரெக்டா அடிச்சாரு. ஆனா கரெக்டா அடிக்கணும்னு நினைச்சிட்டு வரவங்க எல்லாரும் கரெக்டா அடிக்கிறது இல்ல. தெரிஞ்ச மாதிரியே பந்தா காட்டினா இப்படிதான் பங்கமாய் விழுவோம். என்ன ப்ளூ டோசர் ஏதோ பேலே டான்ஸுக்கு ரெடியா போல இருக்கு. இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் வாங்க. இவர் பாக்குறதுக்கு ப்ரொஃபஷனலா தெரியுறாரு, கரெக்டா தூக்கி அடிப்பார் நினைக்கிறேன். இவருடைய ஸ்டெப்பை மட்டும் கவனிங்க. இவர் பயங்கரமான ஊர் சுத்தி போல இருக்கு. இப்போ நம்ம ஹேமர் த்ரோவை பத்தி பார்த்தோம்னா இது எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா டிஸ்கஸ் த்ரோ ஆரம்பிச்சு 1000 வருஷத்துக்கு அப்புறமா உருவானது. ஆனா ஒண்ணு, இதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடியும் கண்டிப்பா சயின்ஸ் இருக்கு. சேம் டு சேம். இதுல ஹேமரை தூக்கி போடுறவங்க ரவுண்டா சுத்துவாங்க. ஹேமரால உருவாக்கப்பட்ட சர்க்கிளுக்கு நடுவுல நிப்பாங்க. இது 1 மணி நேரத்துக்கு 104 கிலோமீட்டர் வேகத்துல சுத்தும். ஆனா விட்டாதான் போகும். இதான் நியூட்டன் சாரோட லா. ஏதாவது வெளியே இருக்கிற ஃபோர்ஸ் தடுக்காத வரைக்கும் ஆப்ஜெக்ட் பறந்துகிட்டே தான் இருக்கும். இதே மாதிரி இந்த ஹேமரும் காத்துல பறந்துகிட்டே தான் இருக்கும். சுத்துறது சூப்பராக கையிலேயே பிடிச்சிட்டு கூடாது, டைமிங்ல விட்டுறணும். இல்லைன்னா இவர் மாதிரியே சுத்தி சுத்தி ஒரே இடத்துல சுத்தி அங்கேயே விட்டுற வேண்டியதுதான். எப்பா உனக்கு சுத்தணும்னு ஆசையா இருந்தா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு ஊரை சுத்து, எதுக்கு நெட்டுக்குள்ள சுத்துற? ஹேமர் த்ரோவுக்கான வேர்ல்ட் ரெக்கார்ட் டிஸ்டன்ஸ் என்ன தெரியுமா? 285 ஃபீட், அதாவது 86.86 மீட்டர்ஸ். இல்ல வானா சொன்னா கேளுங்க, உங்களால முடியாது. ஒரு சொதப்ப போறாருன்னு பார்த்தாலே தெரியுது. இதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸ் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இதை சுத்தும் போது மனுஷங்களை விட வெளியே சுத்துற ஹேமர் பயங்கர வேகத்துல சுத்திட்டு இருக்கும். ஆனா 2 பேரும் ஒரே நேரத்துல தான் சுத்துவாங்க. நம்ம உடம்பால 1 மணி நேரத்துக்கு 8 கிலோமீட்டர் வேகத்துல மட்டும்தான் சுத்த முடியும். ஆனா இந்த ஹேமர் மட்டும் 1 மணி நேரத்துக்கு 80 கிலோமீட்டர் வேகத்துல சுத்திட்டு இருக்கு. ஒருவேளை இதோட வேகத்தை அதிகப்படுத்தணும்னா சர்க்கிள்ல சுத்திட்டு இருக்கிற ஹேமரை இன்னும் வேகமா சுத்த வைக்கிறதுக்காக அதை விட 4 மடங்கு வேகத்தை பயன்படுத்தணும். பா, இவ்வளவு சயின்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும்ல. தலை சுத்துது இல்ல, நான் அப்படியே படுத்துக்கிறேன்.
ஆமாங்க, இதுதான் சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். சயின்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் இல்லாம இங்க ஃபுல் என்ஜாய்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி இங்க எத்தனை வீடியோஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி தருது. நீங்க எல்லாத்தையுமே அழகா புரிஞ்சுக்கணும். அதாவது நாம எந்த வேலையை செய்யக்கூடாது, அப்படி செய்யறதா இருந்தா அதை எப்படி ஒழுங்கா செய்யணும்னு சொல்லி தருவோம். இதுக்கு மேல நான் என்ன சொல்றது, நீங்க புத்திசாலி, உங்களுக்கு தெரியாதா இல்லையா? அதனால நீங்க அடுத்த எபிசோட மறக்காம பாருங்க. நானும் வருவேன். அப்படியே வரும்போது உங்களுக்காக சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொண்டு வரேன். அப்ப நம்ம அடுத்த எபிசோட சந்திக்கலாம். பாய். Got that on video.